பூமியில் தர்மம் நிலைக்க புவியில் அன்பு தழைக்க அவனியில் அதர்மம் அகல ஆண்டவன் வந்தான் அகமகிழ மகாபாரதம் 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 மகாபாரதம். பாண்டவர் துன்பம் போக்க பாஞ்சாலி மானம் காக்க பாரே வியந்து பார்க்க பரந்தாமன் வந்தான் வழி தீர்க்க மகாபாரதம் 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 மகாபாரதம். ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்துல 2ஆம் நாள் போர்ல அர்ஜுனன் காட்டிய பராக்கிரமத்தால் கௌரவ சேனை சேதமடைந்ததையும் கௌரவ வீரர்கள் உற்சாகம் இழந்ததையும் பாண்டவர்களுக்கே வெற்றி என்பதை கேட்டோம். 3ஆம் நாள் போர்ல நடக்க இருப்பது என்ன? வாங்க படிக்கலாம். அத்தியாயம் 56. 3ஆம் நாள் யுத்தம். 3வது நாள் உதயமானதும் பீஷ்மர் தம் சேனையை கருட வியூகமாக அமைத்து தாமே அதன் முன்னணியில் நின்றார். துரியோதனன் வியூகத்தின் பின்பக்கத்தில் தன் பரிவாரத்துடன் நின்று காத்தான். மிக கவனமாக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தபடியால் வியூகம் அன்று உடையவே உடையாது என்று கௌரவர்கள் நிச்சயமாக இருந்தார்கள். பாண்டவர்களும் தங்கள் சேனையை நன்றாக அணிவகுத்தார்கள். தனஞ்சயனும் திருஷ்டத்யும்னனும் கௌரவர்களுடைய கருட வியூகத்தை வளைத்து தாக்க பாண்டவ சேனையை 2 கொம்பு சந்திர வடிவமாக வகுத்தார்கள். பிறையின் வலப்பக்க கொம்பில் பீமனும் இடப்பக்க கொம்பில் அர்ஜுனனுமாக சேனையை 2 பக்கத்திலும் காத்து நடத்தினார்கள். இவ்வாறு அணிவகுக்கப்பட்ட 2 சேனைகளும் ஒன்றை ஒன்று தாக்கின. எல்லா பகுதி படைகளும் போரில் கை கலந்து ரத்தம் ஆறாக ஓடியது. தேரும் குதிரையும் யானையும் கிளப்பிய புழுதி சூரியனை மறைத்தது. தனஞ்சயன் மிக கடுமையாக தாக்கினான். ஆயினும் பகைவர்களின் வியூகத்தை உடைக்க முடியவில்லை. பிறகு கௌரவர்கள் பாண்டவர்களின் வியூகத்தை உடைக்க பார்த்தார்கள். கௌரவர்களின் முழு பலமும் அர்ஜுனன் மேல் செலுத்தப்பட்டது. பளபளவென்று மின்னும் கூரிய சக்தி ஆயுதங்களையும் பரிகங்களையும் ஈட்டிகளையும் முத்திரைகளையும் பரசுகளையும் தனஞ்சயனுடைய தேரில் மேல் வீசினார்கள். விட்டிற்பூச்சிகள் கூட்டத்தை போல தன் ரதத்தை நோக்கி வரும் அஸ்திரங்களை அர்ஜுனன் அற்புத சாமர்த்தியமாக தன் ரதத்தை சுற்றி அம்புகளை இடைவிடாமல் செலுத்தி அரண் உண்டாக்கி கொண்டு தடுத்தான். மற்றொரு பெரும் படையோடு வந்த சகுனியை சாத்தியக்கியும் அபிமன்யுவும் எதிர்த்தார்கள். சாத்தியக்கியின் தேர் உடைந்து தூள் தூளாக போயிற்று. உடனே சாத்தியக்கி அபிமன்யுவின் தேரில் ஏறிக்கொண்டு இருவருமாக சகுனியின் சேனையை துவம்சம் செய்தார்கள். துரோணரும் பீஷ்மரும் சேர்ந்து தருமனின் படை வகுப்பை தாக்கினார்கள். நகுல சகாதேவர்கள் தர்மபுத்திரனுக்கு சகாயமாக போர் புரிந்தார்கள். பீமனும் கடோத்கஜனும் சேர்ந்து துரியோதனனை எதிர்த்தார்கள். அந்த போரில் கடோத்கஜன் தன் பிதாவை மிஞ்சும்படியான பராக்கிரமத்தை காட்டினான். பீமனுடைய பாணம் துரியோதனனை இடித்ததில் அவன் மூர்ச்சையடைந்து ரதத்தில் பிரக்ஞை இல்லாமல் சாய்ந்தான். இதை கண்டு அவனுடைய சாரதி தேரை போர்க்களத்தினின்று அப்புறப்படுத்தினான். துரியோதனன் யுத்த களத்தை விட்டு போய்விட்டான் என்று கலக்கமடைந்து இங்கும் அங்கும் ஒழுங்கின்றி ஓடியதால் அணிவகுப்பு அடியோடு கலைந்து விட்டது. ஓட்டம் பிடித்த படைகளை பீமசேனன் துரத்தி சென்று தாக்கினான். இவ்வாறு கௌரவ சேனையானது சிதறி ஓடுவதை துரோணரும் பீஷ்மரும் மிகவும் சிரமப்பட்டு தடுத்து நிறுத்தினார்கள். துரியோதனனும் திரும்பி வந்து 4 பக்கமும் சென்று சிதறி கிடந்த சேனையை ஒன்று கூட்டி அணிவகுத்தான். அதன் பிறகு பீஷ்மரிடம் சென்று, நீரும் துரோணரும் நின்று தலைமை வகித்த சேனை இவ்வாறு சிதறி அடிக்கப்பட்டு ஓடும்போது அந்த அவமானத்தை எவ்வாறு பொறுத்து கொண்டு நிற்கிறீர்கள்? பாண்டவர்களிடம் உமக்குள்ள அன்பே இதற்கு காரணம். இவர்களை எதிர்ப்பது உண்மையில் உங்களுக்கு கஷ்டமான காரியம் அல்ல. நீரும் துரோணரும் என்னை கைவிடுவதாயிருந்தால் இப்போதே பளிச்சென்று சொல்லிவிடலாம் என்று பிதாமகரை தாக்கி பேசினான்.
மூர்கனுடைய பேச்சை கேட்டு பீஷ்மர் சிரித்தார். அரசனே, உனக்கு நான் சந்தேகமறச் சொன்ன புத்திமதியை நீ கேட்கவில்லை. பாண்டவர்களை நீ வெல்ல முடியாது என்ற உண்மையை உனக்கு நான் சொல்லியும் கேளாமல் நீ யுத்தத்தை ஆரம்பித்தாய். அது என் குற்றமல்ல. ஆயினும் உனக்காக நான் என் கடமையை செய்கிறேன். நான் கிழவன். என் சக்தியின் அளவில் நான் செய்யக்கூடியதை செய்வேன். என் முழு பலத்தையும் வஞ்சனையின்றி உன் கண் முன்னால் செலுத்துவேன் என்று துரியோதனனுக்கு சொல்லிவிட்டு மறுபடியும் போரை துவங்கினார். முற்பகலில் நடந்த நிகழ்ச்சிகளால் பாண்டவர்கள் மிக களைப்புற்றிருந்தார்கள். ஓடிய சேனையை ஒன்று சேர்த்து மீண்டும் பீஷ்மர் தாக்குவார் என்று எதிர்பார்க்கவில்லை. துரியோதனனின் வார்த்தைகள் அவருக்கு கோபத்தை தூண்டவே அவர் சுழலும் கொள்ளிக்கட்டையின் வட்டத்தை போல் அவருடைய சஞ்சாரம் யுத்த களத்தில் நாலா பக்கமும் பிரகாசித்தது. நெருப்பில் பூச்சிகள் வந்து விழுவது போல் வீரர்கள் அவரை தாக்கி மாண்டார்கள். பாண்டவ சேனை தைரியமிழந்து சிதறிப்போக ஆரம்பித்தது. வாசுதேவனும் பார்த்தனும் சிகண்டியும் எவ்வாறு முயன்றும் தடுக்க முடியவில்லை. அப்போது கிருஷ்ணன், தனஞ்சயனே, உன்னுடைய சோதனை காலம் வந்துவிட்டது. பீஷ்மர், துரோணர், பந்துமித்ருக்கள் அனைவரையும் கொல்லப்போகிறேன் என்று நீ செய்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டிய காலம் இப்போது வந்துவிட்டது. நம்முடைய சேனை பயத்தால் நிலை தவறி இருக்கிறது. இப்போது நீ பீஷ்மரை தாக்க வேண்டும் என்றான். அதற்கு அர்ஜுனன், அவ்வாறே பீஷ்மரிடம் ரதத்தை செலுத்து என்றான். பீஷ்மரை நோக்கி மிக வேகமாக தனஞ்சயனுடைய தேர் சென்றது. பிதாமகர் அதை பார்த்து அர்ஜுனன் மேல் சரமாரி பொழிந்தார். அர்ஜுனன் காண்டீபத்தை வளைத்து 3 பாணங்களை செலுத்தி பீஷ்மருடைய வில்லை உடைத்தான். உடனே அவர் வேறொரு வில்லை எடுத்தார். அதுவும் முறிந்தது. அர்ஜுனனுடைய லாவகத்தை பார்த்து ஆச்சாரியர் மகிழ்ந்து, வீரனே வா என்று சொல்லி வேறொரு வில்லை எடுத்து பிழையாத பாணங்களை பொழிந்தார். அந்த தாக்குதலை அர்ஜுனன் தடுத்த முறையானது கிருஷ்ணனுக்கு திருப்தி தரவில்லை. பிதாமகருடைய தாக்குதல் பலமாக இருந்தது. அவர் போரில் அர்ஜுனன் வைத்திருக்கும் மரியாதையால் இவனுடைய கைகள் சரியாக வேலை செய்யவில்லை. தங்களுடைய படை பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் சமயத்தில் இவ்வாறு தாக்கினால் காரியம் கெட்டுப்போகும் என்று கிருஷ்ணன் தனக்குள் எண்ணினான். மேலும் உடலில் பல இடங்களில் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அடிபட்டார்கள். கிருஷ்ணனுக்கு கோபம் பொங்கிற்று. இதை இனி பொறுக்க முடியாது, பீஷ்மரை நானே கொல்லுவேன் என்று கிருஷ்ணன் குதிரைகளின் கடிவாளத்தை விட்டுவிட்டு சக்கராயுதத்தை கையில் பிடித்து தேரினின்று கீழே குதித்தான். குதித்து பீஷ்மர் இருந்த இடத்தை நோக்கி மிக வேகமாக சென்றான். பீஷ்மரோ இதை கண்டு கலக்கமடையவில்லை. சந்தோஷ முகத்தோடு, வா வா தாமரை கண்ணா, மாதவா, லோகநாதா, உன்னை வணங்குகின்றேன். எனக்காக தேரிலிருந்து இறங்கினாயா? நீயே என் உயிரை கொல்வாயாக. உலகத்திலும் எனக்கு புகழ் அளித்தவனாவாய். உன் கையினால் கொல்லப்பட்டால் மீளா பதவியை அடைவேன் என்று கூறினார். அதை பார்த்த அர்ஜுனன் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த கிருஷ்ணனை துரத்தி கொண்டு ஓடினான். வெகு சிரமப்பட்டு கிருஷ்ணனை பிடித்து கொண்டான். கோபம் வேண்டாம், திரும்புவாயாக. இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று அர்ஜுனன் சொன்ன பின் கிருஷ்ணன் மறுபடியும் தேர் ஏறி குதிரைகளை நடத்தலானான். அதன் பின் அர்ஜுனன் கௌரவ படையை பலமாக தாக்கி ஆயிரக்கணக்கான பேர்களை வதம் செய்தான். அன்று மாலை யுத்தம் முடிந்ததும் கௌரவ சேனை பெரும் தோல்வியுற்று தீவட்டிகளின் வெளிச்சத்தில் பாசறைக்கு திரும்பியது. அர்ஜுனன் வெற்றி பெறுவது தகுந்ததே. அவனுடைய சாமர்த்தியத்தை வேறு யார் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டு போனார்கள். இந்த அத்தியாயத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். 3ஆம் நாள் யுத்தத்தின் முடிவிலும் பாண்டவர்களுக்கே ஜெயம் என்று கேட்டோம். மேல நடக்க இருக்கும் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க காத்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். ஆத்திரம் கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவரொழிய சாகசம் புரிந்தான். கண்ணன் சரித்திரம் படைத்தான். கார்வண்ணன் மகாபாரதம். மகாபாரதம் மகாபாரதம் மகாபாரதம். ராதே கண்டான், உலகுளிர கீதை சொன்னான். புலனுணர கோபியர் கூட்டம் புடை சூழ கோவிந்தன் வந்தான். அருள் பால